Taste the Daily. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சியை பிடித்துவிட்டதென முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் காட்டமாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட அதிமுக சார்பில் நகர பேரூர் ஒன்றிய நிர்வாகிகள் கள ஆய்வுக் கூட்டம் ராசிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு பார்வையாளராக கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு பேசுகையில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துவிட்டது என்றும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சரோஜா, சட்டமன்ற உறுப்பினர் சேகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ஏமாற்றியதை நம்ம அத்தனை பேர் சொல்லணும். எல்லோருக்கும் எல்லா விஷயம் தெரியும். கொஞ்சம் ஒரு மணி நேரம் சிந்திச்சிங்கன்னா அவங்கள் ஆட்சியுடைய சாதனைகள் சோதனைகள் நம்ம ஆட்சியுடைய சாதனைகள் நிச்சயமாக வெளியிடும். இதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி சரியான சூழ்நிலை வந்துகிட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் மழைநீர் ஒழுகுவதால் மழலைகள் ஆசிரியர்களும் அச்சத்திலேயே இருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதியின் அடிவார பகுதியில் உள்ள கள்ளிப்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் சிதிலமடைந்த பள்ளி மேற்கூரையில் தேங்கிய மழைநீர் தொடர்ந்து ஒழுகி வருகிறது. இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆசிரியர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மழைக்காலங்களில் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு எப்போது என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் இருப்பதாக பெற்றோர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே திறனற்ற ஸ்டாலின் அரசு விரைந்து புதிய கட்டடம் கட்டித்தர பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே உள்ள காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் மாணவர்களை தவறாக வழி நடத்தியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் உள்ள சுகாதாரத்துறையில் பணிபுரியும் பேராசிரியர் ரங்கநாதன் என்பவர் சுகாதார ஆய்வாளர் பயிற்சி மாணவர்களுக்கு பாடம் எடுத்து வருகிறார். இவர் அரசியல்வாதி போல் செயல்பட்டுக் கொண்டு ஒரு கட்சிக்கு ஆதரவாக மாணவர்கள் மத்தியில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மாணவர்களிடம் சமூக வலைதள குழு ஆரம்பித்து கட்சி மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்து வந்துள்ளார். இதுகுறித்து மாணவர்கள் துணைவேந்தரிடம் ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளனர். மக்களின் வரி பணத்தை தனியார் நிறுவனங்களின் கல்லாவிற்கு கொண்டு சேர்ப்பதே தனது கடமை என்று திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதன் உச்சபட்சமாக மெரினா லூப் சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடியில் சிசிடிவிக்களை பொருத்தவும் அதை பராமரிக்கவும் 14 கோடி ரூபாய் மதிப்பில் தனித்தனியே 2 டெண்டர்களை அறிவித்துள்ளது. அது மட்டுமின்றி மீன் அங்காடியை சுத்தம் செய்யவும் பராமரிக்கவும் கூட தனியார் நிறுவனங்களிடமே MMS முறைப்படி பணியை ஒப்படைக்கப் போகிறார்களாம். அதற்கான நிறுவனத்தை தேடி கண்டறியும் வரை மாநகராட்சி பராமரிக்குமாம். இப்போதும் மாநகராட்சியே பராமரிக்கலாமே. ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போது எல்லாவற்றையும் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பது ஏன் என பொதுமக்கள் பல கேள்விகளை எழுப்புகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவில் யானை மிதித்து யானை பாகன் உட்பட 2 பேர் பலியானது அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவில் நிர்வாகத்தின் முதல் கட்ட தகவலின்படி யானை பாகன் உதயகுமாரின் உறவினர் முன்னாள் ராணுவ வீரர் சிசுபாலன் செல்ஃபி எடுக்கும்போது தட்டி கொடுத்ததில் கோபமடைந்த யானை தும்பிக்கையால் வீசி காலால் மிதித்ததாகவும் காப்பாற்ற வந்த யானை பாகன் உதயகுமாரையும் எதிர்பாராத விதமாக யானை தூக்கி வீசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2 பேரும் உயிரிழந்தனர். 2 மாதங்களுக்கு முன்பே யானை தெய்வானை சிசுபாலனை தள்ளிவிட்டது குறித்து யானை பாகன் உதயகுமார் சக யானை பாகன்களிடம் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் கோவில் நிர்வாகமும் அறநிலையத்துறையும் யானை தெய்வானையை முறையாக கவனிக்காததே இதற்கு காரணமென பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர்.